பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நான் ஜனநாயகம்லேருந்து தொடங்கிறேன் சார். 20 நிமிஷ காட்சிகள் நீக்கியிருக்காங்க சென்சார் போர்ட்லேருந்து அப்படின்னு சில தகவல்கள் சமீபமாக வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, அது இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே 3 hours 6 minutes இருந்தது மட்டும் ஒரு 6 minutes மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. அப்போது மினிமம் ஒரு 10th படம் பார்க்கப்பட்டு ரிவிசிங் கமிட்டியில் சர்டிஃபிகேட் வரதுனா வாய்ப்புகள் மட்டும் நிறைய இருக்குது. ஓகே, அப்போ தான் தெரியும் நம்ம 20 நிமிஷமா 10 நிமிஷமா நம்ம சொல்ல மாதிரி 3 நிமிஷமாங்கிறது அதுக்கு பிறகு தான் தெரியும். 14th வர்றதுக்கான அந்த வேலைகள் ரொம்ப. இதில் என்ன இன்னொரு விஷயம் சிறப்பாக பார்க்கணும்னா, விஜய் இதில் வந்து இன்னும் வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து 75 கோடி ரூபா சம்பளம் இன்னும் வாங்கல. வேலூர்லேயும் இழுபறியா இருக்காரு சார் மக்கள் சந்திப்பு. இனி நடக்காதோ அப்படிதான் எடுத்துக்கணும், இல்லை இன்னும் என்ன நடக்க போகுது? அவர் போய் தாங்க தீரணும், வழி இல்லை. இறங்கி வேலை தான் செஞ்சாகணும், ஒரு வழி இல்லை. முறைப்படி நீங்கள் அனுமதி கேட்டு எவ்வளோ பேர் வருவாங்கன்றதை மீண்டும் நீங்கள் ஃபுல் கொட்டேஷன் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் ஏன்னா மீண்டும் சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு சாதகம் எல்லாருக்குமே இருக்குது. அப்போ இதான் வருவாங்கன்னா உங்களோட கட்சியில் கட்டுக்கோப்பாக நீங்கள் வந்து விஜய் சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெருங்க நம்ம இனிமேல் மக்கள் சந்திப்பு வெளில போகாமல் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வேலைக்காகிறது கஷ்டம். ஆதி சினிமாவில் அண்ணன் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் நினைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் ஜனநாயகம்லேருந்து தொடங்கிறேன் சார். 20 நிமிஷ காட்சிகள் நீக்கியிருக்காங்க சென்சார் போர்ட்லேருந்து அப்படின்னு சில தகவல்கள் சமீபமாக வந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது சார், இது உண்மை? இல்லை, அது இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே 3 hours 6 minutes இருந்தது மட்டும் ஒரு 6 minutes மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் நிஜம். இது வந்து 20 நிமிஷம் கட் பண்ணியிருக்கான்ற சும்மா அப்படி வந்து ஓவரலாக டாபிக் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வந்து கேஸ் அவங்க வாபஸ் வாங்கலை. ஆக்சுவலாக வாபஸ் வாங்குறாங்க, அது கன்ஃபார்ம். இவர்கள் இந்த ப்ரொசீஜருக்குள்ளே போனவங்க அதை போயிட்டு இவர்கள் வந்து கேஸை வித்ட்ரா பண்ணணும். ஆஷாமே வந்ததுக்கப்புறம் சென்சார் போர்டை கேட்பாங்க. இப்போ அவர்கள் அங்கே கேவியேட் போட்டிருக்காங்க. ஓகே, அதை அவங்க அங்கேயே கேன்சல் பண்ணணும். ஸோ இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து மினிமம் ஒரு 1 day ப்ராசஸ் ஆகும் உங்களுக்கு. இதற்கப்புறம் காம்ப்ரமைஸே தள்ளுபடி பண்ணாங்க, அதாவது கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா சென்சாருக்கும் கேவினுக்கு மட்டும் தான் அந்த பேச்சுவார்த்தைகள் போகும். அப்போ இவங்களுடைய ஃபீல் எல்லாம் சொல்ல வர்றாங்க. ஓகே, அவர்கள் வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸில் இவங்க வந்து ஆன்லைனில் வேறு கமிட் பண்ணணும். ரிவைசிங் கமிட்டி நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க அப்ளை பண்ணணும். அது சீனியாரிட்டி பிரகாரம் வேறு உங்களுக்கு ஒரு இது கூட இந்த ரிவைசிங் கமிட்டியில் எத்தனை படம் இருக்குன்றது ஒரு விஷயம் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி இவர் இந்த ரெக்வஸ்ட் பண்ணி இமிடியேட்டாக பண்ணுன்ற ஒரு சூழ்நிலை சொல்லும் போது அதை சென்சார் போர்டு அதிகாரிகள் வந்து மனசில் வச்சுட்டு ஓகே இமிடியேட்டாக பார்க்கலாம்னால குறைந்தது ஒரு 5 நாட்கள் ஆகும். ஓகே, ஸோ இதற்கு பிறகு அவர்கள் என்ன கட்ஸு சொல்கிறாங்க மீண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏற்கனவே ஒரு 14 கட்ஸு சொல்லி எல்லாம் நீர்க்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இதற்கு மேற்கொண்டு சில கட்ஸ் வருதானா, ஏன்னா அதை நோக்கி தானே போனாங்க ரிவைசிங் கமிட்டி. இப்போ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 minutes டியூரேஷனில் தான் வருங்கிறது மாதிரி தான் கண்டர் லைன் வந்து வந்த தகவல். ஓகே, இல்லை இதற்கு பிறகு தான் அவருக்கு ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு அப்புறம் தான் கட் கொடுப்பாங்க உங்களுக்கு. இதற்கு அப்புறம் தான் அவங்க பண்ணணும். ஸோ இவ்வளோ வேலைகள் அதில் இருக்குது. அதற்கு முன்னாடி 20 நிமிஷம் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லவே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவைசிங் கமிட்டி இன்னும் படமே நீங்கள் வித்ட்ரா பண்ணி முடிச்சாதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்கள் அதுக்கே வந்து இன்னும் மினிமம் 1 week ப்ராசஸ் ஆகும் உங்களுக்கு. அப்போது மினிமம் ஒரு 10th படம் பார்க்கப்பட்டு ரிவிசிங் கமிட்டியில் சர்டிஃபிகேட் வரதுனா வாய்ப்புகள் மட்டும் நிறைய இருக்குது. ஓகே, அப்போ தான் தெரியும் நம்ம 20 நிமிஷமா 10 நிமிஷமா நம்ம சொல்ல மாதிரி 3 நிமிஷமாங்கிறது அதுக்கு பிறகு தான் தெரியும். 14th வர்றதுக்கான அந்த வேலைகள் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் தான் அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தினதா நம்மளுக்கு தகவல் வருது சார். அது எவ்வளோ உண்மை? இல்லை, அதுதாங்க இவங்க ரிவைசிங் கமிட்டி மனசு டோட்டலாக இப்போ யார் மனசு வைக்கணும்னா ரிவைசிங் கமிட்டியுடைய தேர்தல் குழு அதிகாரிகள் மட்டும்தான் ஓகே உடனடியாக நம்ம பார்த்து செட் கொடுப்போனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 14th நம்ம ஒரு கால்குலேட்டில் இருக்கோம். ஏன்னா கேவிஎன் பெங்களூர்லேருந்து இங்கே வந்து உட்காந்து பேசின விஷயங்கள் அதுதான். ஸோ இப்போ இது ஒரு புறம் போய்கிட்டு இருக்கு. பட் அவர்கள் பார்ப்பதற்கே நேரம் இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி உடனே பார்க்க முடியாதுங்க, நாங்கள் பார்க்குறப்ப தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சரி கண்டிப்பாக அது February month ஃபுல்லாகவே ஓடிடும் உங்களுக்கு. ஏன்னா மினிமம் ஒரு 30 days டியூரேஷன் நமக்கு எடுக்கும் ப்ரொசீஜராக போனால். அவங்க வந்து எல்லாத்தையும் ஒரு அவசர கால நடவடிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நோக்கி அவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா மினிமம் ஒரு 1 weekல வாய்ப்புகள். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் சொன்னது மாதிரி தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரது மாதிரி மந்த் எண்டோ ஃபர்ஸ்ட் வீக்கோ வருது. வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது சென்சார் அதுக்கு பிறகு நீங்கள் உடனடியாக பார்த்து யூஎஸ்ஏ கொடுக்கப்பட்டால் கூட படம் வரதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. எலெக்ஷனுக்கு பிறகு தான் வரும்.
சார் அந்த படத்தை பத்தின ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்? இது வந்து இன்னும் அதிகரிக்குதோ இந்த படத்தோட? ஏன்னா நிறைய பேர் இப்பயே ஜஸ்டிஸ் ஃபார் ஜனநாயகம் அப்ப தொடங்கணும், இன்ன வரைக்கும் நிறுத்தல. என்ன காரணம் ஜனநாயகத்தை சுற்றி மீண்டும் அந்த சர்ச்சைகள்லாம் வரதுக்கு? இல்லை, அந்த படத்துடைய களம் அந்த மாதிரி இருக்குங்க. விஜயுடைய அந்த படம் வந்ததுன்னா அவருடைய ஆட்டோமேட்டிக் இந்த கிரேஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகே. இப்போது தமிழகத்தை மீட்டெடுக்கணும், நான் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பண்ணணும், நாட்டுக்கு பண்ணணுங்கிற விஷயத்தானே இப்போ எடுத்துகிட்டு அரசியலில் குதிச்சிருக்காரு. இப்போ இந்த களம் தான் உங்களுக்கு ஜனநாயகம் படத்தினுடைய செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இதுதான் வரும். ஓகே. அப்பா பொண்ணுக்குள்ள பாண்டிங்கில் கதை நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணை தொடும்போது யார் யார் வர்றாங்க போது இதுக்குள்ளே பின்னாடி எல்லாமே வர்றது மாதிரியான ஒரு கதைக்களத்தை மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அப்படிங்கும்போது இவர் வந்து உள்ளே பூந்து அடிக்கிறார் எல்லாத்தையுமே அப்படிங்கிறதா அந்த கண்டென்ட். ஸோ அது வந்ததுன்னா மற்ற இருக்கிற கட்சிகள் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. கதைக்களம் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இவர் வந்து எல்லாத்தையுமே தட்டி கேட்குறது மாதிரி போகும்போது அந்த ஒரு மவுஸ் ஏறும் இல்லையா அவங்களுக்கு. இப்போ வந்தால் இந்த எலெக்ஷன் டைமில் அவருக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டி அமையும். ஓகே. இவர் சில ஊர்களுக்கு மட்டும் போயிட்டு வந்தால் போதும், படங்கள் உங்களுக்கு த்ரோட் ரிலீஸ் ஆகும், வேர்ல்டு பூரா ரிலீஸ் ஆகும் இல்லையா. அதை பார்த்து எல்லா பேருமே இப்படி தான் இதை நோக்கி தான் விஜய் வர்றாரு. அப்போ இவர்கள் அடுத்த கடத்துக்கு போகும்போது இந்த ஜனநாயகம் படத்தில் நான் என்ன நேரடியாக சொல்லுவோம், ஜனநாயகம் படத்தில் நான் சொல்லியிருக்கேன்ட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ இவ்வளோ விஷயங்கள் தான் இங்கே இப்போ வந்து ஃபுல்லாக டிஸ்கஷனில் போயிட்டு பண்ணிகிட்ருக்கு. ஓகே. அதனால தான் இவ்வளோ வந்து பிரச்சனைகள். இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜனநாயகம் படத்துக்கு வந்து 5 கோடி ரூபா செலவாக இருக்குது. ரொம்ப சூழ்நிலை சரியில்லை. நெருக்கடி கொடுத்தவர்கள் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ளே அதிகபட்சமாக சொன்ன விஷயம் ஓகே வந்துடும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னா. இப்போ அதனால தான் இவர்கள் தமிழ்நாடு தியேட்டர்கள் ஓனர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்லேருந்து வெளிநாட்டு உரிமையிலேருந்து சேட்டலைட் ஜி5லேருந்து ஓடிடி அமேசான் வரைக்கும் நெருக்கடி கொடுத்தவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. கிரேஸ் டைம். ஓகே, நீங்கள் எப்படி இருந்தாலும் 14th இல்லை 26th ரிலீஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த மந்த்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டு நான் அடுத்த ப்ராஜெக்ட் போவோம் அப்படிங்கிறதுல இருக்காங்க. ஓகே. வரலைன்னா இன்னும் நெருக்கடி அதிகமாக கொடுப்பாரு. ஆனால் இதில் என்ன இன்னொரு விஷயம் சிறப்பாக பார்க்கணும்னா, விஜய் இதில் வந்து இன்னும் வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து 75 கோடி ரூபா சம்பளம் இன்னும் வாங்கலை. ஓ. பேசப்பட்ட தொகையில் ஒரு 150 கோடி தான் வாங்கியிருக்காரு. 75 கோடி நீங்கள் வச்சுருங்க அப்படின்ட்டு. அது அவர் வந்து கிட்டத்தட்ட வாங்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். வந்த தகவல் அதுதான். ரெண்டாவது மலேசியாவில் நடைபெற்ற அந்த ஆடியோ லான்ச்சில் அது ஒரு அமௌண்ட் வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் கலெக்ஷன் ஆகிருக்காது. அதுவும் இப்போ விஜய் இந்த படத்தினுடைய 75 crores அந்த பேமெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, விட்டு கொடுத்துருக்காரு வேணான்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது நமக்கு வந்த சிறப்பு தகவல் இது. இப்போ அதனால் கேவின் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ அதிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50% மணி இப்போ அவங்கள்ட்ட ப்ராஃபிட்டில் வந்து அது மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இப்போ மேற்படி நீங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது கண்ணாப்பினான்னு மக்களுடைய ஆதரவில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா மேற்கொண்டு ஒரு ஃப்ரீ ஆவாங்க. இப்போ அவர்களுடைய வந்து நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு வந்து டாக்ஸிக்கு, ஸோ அது ரிலீஸ் ஆக போகுது. அந்த வேலையில் வேறு கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. இப்போ வந்துட்டு போகிறாங்க பெங்களூருக்கும் சென்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இன்றைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ வந்திருந்தாங்கன்னா இந்த வாபஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஷன் அட்வொகேட் வச்சு போய்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்கள் யாருக்குமே நேர்காணல் கொடுக்க மாட்டாருப்பா. என்டிடிவியை மட்டும் பர்சனலாக கூப்பிட்டு சந்திச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் இன்னும் சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அவங்கள சந்திச்சதுக்கு? அது அது நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்துகிட்டே அடுத்ததை இதையும் பண்ணுறாரு அப்படின்றாங்க. அது எப்படி சார் பார்க்க? மற்றவர்கள் பார்வைக்கு அப்படி தான் தெரியுது. அதை தான் நேற்று கூட 3ஆம் ஆண்டு இந்த தொடக்க விழாவில் சொல்லியிருக்க, வீட்டு விட்டு வெளிலவான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலேருந்து இந்த விஜய் வெளில வருவான் அப்படின்னு விஷயத்த சொல்கிறார். ஓகே, அந்த ஃபார்மேட்டை அவர் பேசின ஸ்டைல் நேற்று அவர்கிட்ட ரொம்ப ஆனந்தமாக பார்க்கப்பட்டது விஷயங்கள் நிறையா நம்ம இருந்தது. பட் ஆனால் என்ன இதுக்கு முன்ன என்டிடிவி வந்து நோக்கம் என்னென்னா அவர்கள் வந்து விஜயை மீட் பண்ணுங்கிற ஒரு கேட்டதாக ஒரு தகவல் வருது. ஓகே. அப்போது இவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னா தான் இவர் வந்து சேனல் நோக்கி போவார். அது இல்லை. ஸோ இது வந்து யதார்த்தமாக கேஷுவலாக ஒரு சந்திப்பு. இல்லை, எல்லா தலைவர்களும் அங்கே போய் பார்க்குறாங்களே சார், பேசுகிறாங்களே, ஏன் விஜய் அவரால் முடியல? எதனால் அது தயக்கம்? இல்லை, அதுதான் மற்ற தலைவர்கள் வந்து என்னென்னா ஒரு இன்டர்வியூவாக நீங்கள் கேட்கும்போது அங்கே போய் நேர்காணலில் போகிறது மாதிரி இருக்குது. அது ஒன்று மறுப்பதற்கு இல்லை. அதில் இங்கே வந்து இவர் வந்து அந்த இன்டர்வியூ வந்து இவர் இப்போ கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. நம்ம தமிழ் மீடியாவில் உள்ளேயும் சோசியல் மீடியாவிலையும் மக்களையும் ஃபஸ்ட்டு சந்திச்சுட்டு அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக நேஷனல் மீடியா இன்வைட் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டு இருந்தது. சரி, அவர்கள் தான் விஜயை நோக்கி பார்க்க வந்ததுன்ற ஒரு தகவல் வருது இல்லையா? அப்போ அது கூட நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணல, வாய்ஸ் ஓவரும் கிடையாது. சும்மா கேஷுவலாக எதிரில் உட்காந்து சில விஷயங்கள் பேசப்பட்டு இப்படி தகவல் இருக்குது அப்படிங்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் தான் அது. பட் அதை வந்து 1-to-1 பேசின விஷயத்த அவர் முக்கியமானதை மட்டும் வெளியில் தகவல் சொல்லியிருக்காங்க. பட் அப்படி தான் இப்போ இந்த சூழ்நிலை பார்க்கப்படுது. பட் இவர் அந்த இன்டர்வியூ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இவர் போயிருக்கலாம். இல்லை, தமிழ் பத்திரிகையாளர்களே புறக்கணிக்கிறார் விஜய்
அப்படிலாம் எல்லாருமே கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை வரும் இல்லையா, கண்டிப்பாக அந்த வார்த்தையில் வரதானே செய்யும். நீங்கள் என்டிடிவி குடிக்கும் போது நம்ம இருப்பது தமிழ்நாடு, தமிழக அரசியல் ஆரம்பித்தாச்சு, தமிழகத்தினுடைய வெற்றிக்காக தான் உங்களுடைய போராட்டம் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது முதன்மை நீங்கள் தமிழ் பத்திரிகையாளர், ஸோ மீடியா நண்பர்களை தான் நம்ம கண்டிப்பாக சந்திக்கணும். அதுதான் முறை. அதுதான் இந்த கேள்வியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தாங்க. என்டிடிவிக்கு விஜய் போல அவர்கள் பார்ப்பதற்காக வந்தது, அதனால தான் வீடியோ ஷூட் எடுக்கல, வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, விஜய் வாய்ஸே கிடையாது, சும்மா யதார்த்தமாக ஒரு சந்திப்புங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. இதுதான் ஸோ நடந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ் பத்திரிகை புறக்கணிக்கல. அவர் விரைவில் சந்திக்கிறதா ஒரு தகவல் வருது சார். விஜயோட ஸ்பீச் நேற்று எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா மைக்கை பிடிச்சாச்சு கொளுத்தி விட்டுருமா அப்படின்னு சொன்னதுலேருந்து பேசின விதம் எப்படி இருந்தது? மேடைக்கு மேடை அவர் மெருகட்டிட்டே இருக்காரு தான், நம்ம அப்படிதான் பார்க்கணுமோ? இல்லை, நேற்று பேசுறது கூட ஒரு ஜாலியான ஒரு விஜயை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அங்கே டான்ஸ் ஆடுறது, அவர் பேசுனது, அந்த நடனத்தை கூட எவ்வளோ விமர்சனம் சார். அவருக்கு ஆட தெரியல, அவர் பண்ற, அவர் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு டான்ஸராகவும் விலகிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் பிடிக்கும் அவரோட டான்ஸ் அப்படின்னா. ஸோ அதெல்லாம் இந்த விமர்சனமும் அங்கே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அங்கே அந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாங்கும் போது அங்கே ரொம்ப பேச வேணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நீங்கள் வேல்முருகன் பாடும்போது அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு ஒரு ஜஸ்ட் கேஷுவலான ஒரு டான்ஸு தான். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா அப்படியே ரொம்ப குடுமையாக அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறதுக்குன்னா இப்போ தான் சொல்கிற டிஜிட்டல் வேர்ல்டு சின்ன பசங்களுக்கு ட்ராவல் பண்ண மாதிரி வரணுங்க நோக்கத்தை நம்ம பார்க்க முடியுது. டான்ஸ் எல்லாம் அவரெல்லாம் அடிச்சுக்க முடியாதுங்க. ஓகே, நீங்கள் நாமெல்லாம் கிட்ட 7-8 படம் ஒர்க் பண்ணிருக்கேன். விஜய் நேரடியாக நான் பார்த்தவன், பேசினவன். இந்த மாதிரி என்டிடிவி எடுத்த மாதிரி நாங்கள் நிறைய இன்டர்வியூ 1-to-1 விஜய் எடுத்திருக்கேன். நான் புக்கில் நோட் பண்ணி நம்ம பிரசுரம் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது. ரிஹர்சலே பார்க்காத ஒரு ஹீரோங்க. நேராக ஒரு டான்ஸ் மாதிரி கேட்பார், சார் இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஆடி காமிங்கம்பார். அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கில் செட் போட்டிருக்கேன். டான்ஸ் மாஸ்டர் எதில் ஆடி காமிப்பார், பார்த்துட்டு டேக் போகலாம் பாரு, சார் கொஞ்சம் ரிஹர்சல் பாட்டு தேவையில்லை, டேக் பண்ணுவோம். ஓகே, சிங்கிள் டேக் ஓகே பண்ணுவாருங்க. நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் அசோக்குமார்கிட்ட கேளுங்க, கல்யாண் மாஸ்டர் கேளுங்க, அவர் சொல்லுவார் விஜயோடைய என்ன டெத்துங்கிறது. ஃபைட் சுச்சுவேஷன் அதே மாதிரி தான். நீங்கள் சீன் அமைக்கும் போது சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் விஜய். ஸோ அப்படிப்பட்டவர் தான். இது சும்மா யதார்த்தமாக ஒரு டான்ஸ் ஆனது தான். பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய ஸ்பீச் பார்க்கும்போது ரொம்ப கேஷுவல் யதார்த்தமாக சில விஷயங்கள் தான் என்ன பேசினேன். வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிற விஜய்னு கேட்கும்போது ஒவ்வொரு விஜய் வந்தால் என்ன இனிமேல் விஜய் நீ வீட்டிலே வர வேணும்னு சொல்லுவாங்க. பட்டு நிறைய விஷயம் பார்க்கப்பட்டது ஒரு ஜாலியாக இருந்த ஒரு இதுதான். பட் இன்னும் கொஞ்சம் விஜய் இன்னும் கொஞ்சம் மக்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் பேசியிருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து தானே ஒரு எம்ஜிஆராகவே அவர் நினைச்சு இது வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்றாங்க சார். அவர் அவங்களோட பாதையை தான் எடுத்துக்கிறேன் அப்படின்றதே ஏற்றுக்க முடியல சிலரால். இல்லை, அது ஒன்றும் தவறு இல்லைங்க. இப்போ நமக்கு முன்னோடிகள் தானே. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் 52லேருந்து காங்கிரஸ்லேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப பற்று கொண்டவர். பெரியார் அவர்கிட்ட அண்ணா அவர்கள்ட்ட வழியிலேயே வந்தவர் தான். 72-20 வருடமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் அவர். ஸோ அதனால் அவருடைய பாதையை எடுக்கிறார். மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கற்றுக்கிட்டார். நீங்கள் கலைஞர் ஐயா அவர் கூட தான் சொன்னார், ஜெயலலிதா முறையிலையும் பேரையும் சொன்னார். ஆனால் அவர் விரோதமாக யாரையும் நினைக்கலை, மறைந்த தலைவர்களை. ஸோ அவரோட பாதையில் போகிறன்றாங்க. நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறார். ஒரு கூத்தாடி இப்படி தான் இருக்கும், அவருக்கு என்ன தெரியும், ரசிகருக்கு என்ன தெரியும்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் சாதிச்சு காட்டலையா, அது மாதிரி இந்த விஜய் நீ பின்னாடி பாருங்க, ஓகே அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவர் பேசுனதை பார்க்க முடிஞ்சது. இல்லை, நம்ம 3 வருஷத்தில் முதன்மையான ஒரு கட்சியாக நம்ம மாறிட்டோம், அவ்வளோ கான்ஃபிடென்ட் எப்படி சார்? இல்லை, அதுதான் மக்களுடைய ஆதரவு இருக்கு இல்லையா. திரும்பவும் அதானே சொல்கிறாரு, மக்கள் மேலே நம்பிக்கை தான் எனக்கு, உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன். அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் பேசிகிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறதுன்றது என்னன்னா, மக்களுடைய கூட்டத்தையும் தன்னுடைய செல்வாக்கு என்ன இருக்குங்கிறத அவர் பார்க்குறாரு. மற்றவர்கள் பார்த்துக்கிறதா தானே விஜய் ஒரு டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ அதில் மக்களுடைய நம்பிக்கையின் பேர் எனக்கு இருக்கின்ற ஒரே காரணம் தான் அவருடைய இந்த அளவுக்கு அவரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு. ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த வேட்பாளர் மனு தாக்கல் அப்படின்ற ஒரு விஷயம், நீங்கள் யாரெல்லாம் நிற்கணும்னு விருப்பப்படுறீங்களோ வாங்க அப்படின்னு ஒரு அழைப்புதல் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆதரவும் ஒரு வேட்பாளர் மனு தாக்கலும் இங்கே நடக்கும்னு நினைக்கலாமா தாவேக்கால? இல்லை, விருப்பம் ஒன்றுன்ற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, எல்லா கட்சியிலையுமே பண்ணுவாங்க. நம்மளும் நிற்கிறோங்கிறத ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய வாய்ஸ். நீ சிட்டியில் இருக்கிறனால உங்களுக்கு தெரியல. பட் நம்ம சிட்டி அவுட் ஆஃப் சிட்டி போயிட்டோம்னால் அது ஒரு பெரிய கெத்தே இருக்குது. டே மாப்பிள்ள நான் டிவிக்கில் போய் விருப்பம் ஒன்று போட்டு வந்திருக்கேன்டா, கிடைச்சாலும் கிடைக்கும்டா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணுவாங்க. அதான் சார், எந்த கட்சியிலும் நடக்காத ஒரு ரெக்கார்டு இங்கே நடக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அது விருப்ப மனுவில் ஹையஸ்ட் வரும்னு நினைக்கிறேன் நான் இப்போ. ஸோ அதை ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இன்னும் அது விருப்ப மனு தானே தவிர பர்டிகுலராக இந்த செலக்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதை இறுதி முடிவுங்கிறது விஜய் மட்டும், அது ஒன் மேன் ஷோ தான். அதுதான் நேற்று பேசும்போது கூட தெரிஞ்சது.
யார் இருந்தாலுமே உங்களோட ஆதரவு நமக்கு ரொம்ப முக்கியம். அவருக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் மீண்டும் அழுத்தமாக நம்ம நேற்று பேசுனது தெரியுது. ஏற்கனவே மாம்பழத்தில் பேசியிருக்காரு, நேற்றும் பேசியிருக்காரு. ஓகே. இல்லை, இறுதி பட்டியலுங்கிறது விஜயுடைய பார்வை தான். அதான் செங்கோட்டையன் அவர்கள் அதான சொல்கிறாங்க, யார் வேட்பாளருங்கிறத விஜய் மட்டுமே முடிவு பண்ணுவார். வேலூர்லயும் இழுபறியா இருக்காரு சார் மக்கள் சந்திப்பு. இனி நடக்காதோ அப்படிதான் எடுத்துக்கணுமோ, இல்ல இன்னும் என்ன நடக்க போகுது? இல்லை, வேலூரில் வேண்டிய ஹெல்ப் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஏக்கருக்கு மேலே வேண்டிய எல்லாம் அந்த வேலையை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பர்மிஷன் அப்படின்ற தாமதம் ஆயிட்டே இருக்கு, இன்றைக்கு நாளைக்கு அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்களே. இன்னும் தேர்தல் வேற கிட்ட நெருங்கிடுச்சு. இப்படி இழுபறியா இருந்துச்சுன்னா எப்ப சார் நடக்கும்? இல்லை, அவர் போய் தாங்க தீரணும், ஒரு வழி இல்லை. இறங்கி வேலை தான் செஞ்சாகணும், ஒரு வழி இல்லை. நீங்கள் வந்து முறைப்படி நீங்கள் அனுமதி கேட்டு எவ்வளோ பேர் வருவாங்கன்றதை மீண்டும் நீங்கள் ஃபுல் கொட்டேஷன் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் ஏன்னா மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு சாதகம் எல்லாருக்குமே இருக்குது. அப்போ இதான் வருவாங்கன்னா உங்களோட கட்சியில் கட்டுக்கோப்பாக நீங்கள் வந்து விஜய் சார் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே. நெருங்க நம்ம இனிமேல் மக்கள் சந்திப்பு வெளில போகாமல் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வேலைக்காகிறது கஷ்டமாயிடும். அதனால் இதான் யதார்த்தம், இது தான் நம்ம யதார்த்தம் தான் பேசிகிட்டு இருக்கோம். மக்களை போய் நேரில் வேட்டியை மறித்து கட்டிட்டு உள்ளே இறங்கிடணும். கேப்டன் அதான் பண்ணார், விஜயகாந்த் வேட்டியை மறிச்சுக்கிட்டு இறங்கினார். ஸோ அது மாதிரி விஜய் அவர் வந்து இறங்கியே தீரணும், வழியே கிடையாது. நீங்கள் வேலூரில் கண்டிப்பாக 2வது வாரம் பெர்மிஷன் கேட்குறாங்க, வேண்டிய வேலைகள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தமிழுடைய சில நிர்வாகிகள் சென்னையில் இருக்கிறவங்க போய் ஸ்பாட் ஒர்க் கொஞ்சம் பண்ணணும். ஓகே. அது கொஞ்சம் ஸ்பாட் ஒர்க் இல்லாமல் இருக்குது. தொண்டர்கள் எவ்வளோ தான் பண்ணுவாங்க உங்களுக்கு, கூட இருந்தாங்கன்னா அந்த பேக் பண்ணால் தைரியம் வரும் உங்களுக்கு. அதை ஸோ அதில் விஜய் அதை முடிக்க விடணும். ஸோ அதனால் பிரச்சாரத்தை கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். நீங்கள் முறைப்படி நீங்களே களத்தில் இறங்கி போங்க, மக்களை சந்திங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் கரெக்டாக உங்கள் தொண்டர்கள் மூலமாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கரெக்ட். முறைப்படி எல்லாமே வந்து தான் நம்ம போனோம் அப்படின்னா வரையில என்ன பண்ணுவீங்க? அப்போ அது வேண்டிய ஏற்பாடுகள் விஜய் சார் தான் இறங்கி காய் நத்தி கொண்டு போகணும். இறுதியா ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மதுரையிலேருந்து ஒருத்தர் அழைச்சி ஒரு தங்க செயின் ஒன்று கொடுத்தாரு. சமீபத்தில் இந்த தூய்மை பணியாளர் பெண்ணை சந்திச்சு அவங்களுக்கும் உண்டான அங்கீகாரம், ஒரு தங்க செயின். சார் எப்படி இந்த மாற்றம்னு சொல்ல முடியாது சார், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது வழக்கம். என்ன நடக்குது சார்? இல்லை, சத்தம் இல்லாமல் நிறைய பண்ணிட்டு எனக்கு தெரிந்த வரைக்குமே நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க. இன்னமும் ட்ரஸ்ட் மூலமாக நிறைய படிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. படையப்பால செகண்ட் ரிலீஸ் வந்த அவ்வளோ கோடிகளையும் வந்து ட்ரஸ்ட் மூலமாக போட்டு படிக்கிற பசங்களுக்கு பண்ணுறது தான் அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க. சத்தமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது கொஞ்சம் தெரியறது மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் அவருடைய ரசிகர் 5 ரூபா புரோட்டா இன்ன வரைக்குமே பண்ணிட்டு இருக்கும்போது இன்றைக்கி விலைவாசி இல்லாத மிகப்பெரிய பார்க்க முடிகிற விஷயம். அதான் கூப்பிட்டு கௌரவிச்சாரா அவர் இன்னும் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒரு புறம். ஆனால் இதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு பார்வையை நான் பார்க்குறேன். ஒரு 45 பவுன் சவரனை வந்து மிஸ் பண்ணவங்களை இந்த தூய்மை பணியாளர் பெண்மணி அவர்கள் எடுத்துக்கொண்டு கொடுத்துன்றது மிக சிறப்பாக நான் பார்க்குறேன். ஓகே. அப்படியே வச்சுருந்தாங்கன்னா அவங்க லட்சாதிபதினு இருக்கலாம், பட் அந்த மனசு இடம் கொடுக்க அந்த வாழ்க்கையை நிம்மதியாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இல்லை, இன்னும் ஓப்பனாக கேட்டுறேன் சார், இவர் வந்து ஒரு பைசா வெளியெடுக்க மாட்டார், மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக செலவு பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போதான் அதுக்கான பதிலடியும். கண்டிப்பாக சார், அதான் சொல்லலையே, நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, சொல்கிறது கிடையாது, சொல்கிறது இல்லை. நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் தான் வலது கை கொடுக்குற இடது கை தெரியக்கூடாதும்பார் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி தான் 24 மணி நேரமும் சமையல் நடந்துட்டு இருக்குங்க, அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்குங்க எம்ஜிஆர் வீட்டில், சிரமபுரம் தோட்டத்தில். நான் நேரடி போய் பார்த்துருக்கேங்க. இப்போ ரஜினி சார் நிறைய பண்ணவர் தான், பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் தான். சில விஷயங்கள் தெரியாமல் வந்து இப்போ தெரிய வருது, வேறு வழி இல்லாமல் சில விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த பெண்மணி பேர் சொல்லுவாங்க எல்லார்ட்டுமே, இப்போ சால்வை பற்றிருக்காரு, காணாமல் போன இந்த 40 பவுனை வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய செயின் வந்து அன்பளிப்பாக அவரே போட்டு விட்றாரு. ஒரு சிறப்பான விஷயம் இந்த சமூகத்தில். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொன்ன இடத்துல வந்து ரஜினி சார் இருக்கார். அரசியலுக்கு வரலையே தவிர கிங் மேக்கராக இருக்கார் அவர். கண்டிப்பாக. பட் இந்த மாதிரி விஷயங்கள் அவர் கொஞ்சம் இனிமேல் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் பண்ணுறதுக்கான ஒரு வழிகாட்டியாக ரஜினி சார் இருக்கலாங்கிறது தான் இருக்கிறது. அதை தான் நான் இந்த சம்பவத்தை நான் பார்க்குறேன். சிறப்பு, ரொம்ப நன்றி சார். வழக்கம் நிறைய விஷயங்களோட பயந்து நினைச்சல் அவங்களை செய்தி முறை விழுந்து எடுப்பாங்க.